நெல்லை ஜெபமணியிடம் திருட முயற்சி. ஓடும் பஸ்ஸில் துணிகரம். சென்னை மார்ச் 27, 1990. அப்போ நான் வந்து மயிலாப்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டர். பஸ்ஸில் சென்ற நெல்லை ஜெபமணியிடம் திருட முயற்சி நடந்தது. இது பற்றி போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. மனைவியை பார்க்க தமிழ்நாடு ஜனதா கட்சி தலைவராக இருப்போர் நெல்லை ஜெபமணி. இவரது மனைவி உடல்நலம் இல்லாமல் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மனைவியை பார்ப்பதற்காக நெல்லை ஜெபமணி இன்று காலை 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி ராயப்பேட்டை சென்றார். திருடு முயற்சி. அந்த பஸ் நாரதகானா சபா அருகே சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நெல்லை ஜெபமணி நின்று கொண்டு சென்றார். அப்போது நெல்லை ஜெபமணி வைத்திருந்த கைப்பையை பின்னால் இருந்தவர் திறந்து திருட முயன்றார். உடனே நெல்லை ஜெபமணி அவரது கையை பிடித்து கொண்டார். அந்த ஆசாமி கையை தட்டிவிட்டு கீழே இறங்கி ஓடிவிட்டான். அப்போது அவனது சட்டை கிழிந்து விட்டது. ஆட்டோவில் அந்த ஆசாமி அருகே இருந்த இன்னொருவன் கத்தியை காட்டி மிரட்டினான். பின்னர் இவனும் குதித்து கீழே தயாராக இருந்த TSR 3625 ஆட்டோவில் தப்பி ஓடிவிட்டனர். இது பற்றி நெல்லை ஜெபமணி ராயப்பேட்டா போலீஸில் புகார் செய்தார். போலீஸார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம ஆசாமிகளையும் அவர் சென்ற ஆட்டோவையும் தேடி வருகிறார்கள். நாங்களும் தேடினா கிடைக்கல. நான் நெல்லை ஜெபமணி தியாகி நெல்லை ஜெபமணி ஒரு தடவை MLA இருந்தார். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அப்பா பஸ்ஸில் போகிறாரு. அம்மா ராயப்பேட்டை இருந்தாங்க. எவ்வளோ எளிமையாக பாருங்கள். எளிமை நேர்மை. ஜெய்ஹிந்த்.